ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. வட சென்னையில் உழைக்கும் மக்களை அதிகம் கொண்டுள்ள சென்னையின் உட்பகுதிக்கென்றே சிறப்பான கலை அடையாளங்களும் உள்ளன. அந்த கலை அடையாளங்களில் ஒன்றுதான் கானா பாடல்கள். வணக்கம், நான் தான் உங்கள் கானா வினோத் பேசுகிறேன். இப்போது என்ன பாட்டு பாடலான்னு யோசிச்சுட்டு வந்தோம்னா, அந்த காலத்து செல்லுக்கும் இந்த காலத்து செல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ இருந்த செல்லுடைய நிலைமை என்ன இருக்கு, இப்போ இருக்கிற செல்லுடைய நிலைமை என்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு பாடல். ஆமாமா, நல்லா சொன்ன, திருப்பி சொல்லு. பாடலாமா? எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குது ஆங்கிரி பேடு, மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாச்சி. எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குது ஆங்கிரி பேடு, எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குது ஆங்கிரி பேடு, மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாச்சி. மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாச்சி. முத விட்ட செல்லு வீடு கட்டுற முழு கல்லு, முத விட்ட செல்லு வீடு கட்டுற முழு கல்லு. ஃபர்ஸ்ட் வந்த மாடலாம் அது பேரு தான் மோட்டரலாம், ஃபர்ஸ்ட் வந்த மாடலாம் அது பேரு தான் மோட்டரலாம். இன்கமிங் காசு ஏரியல தூக்கி விட்டுட்டு பேசு மச்சான், இன்கமிங் காசு ஏரியல தூக்கி விட்டுட்டு பேசு. ஜாலியான லைஃப் எங்களுக்கு செல்லே தாண்டா ஒய்ஃப், ஜாலியான லைஃப் எங்களுக்கு செல்லே தாண்டா ஒய்ஃப். எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குது ஆங்கிரி பேடு, எங்க பாரு ஆண்ட்ராய்டு ஆடினுக்குது ஆங்கிரி பேடு, மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாச்சி. மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாச்சி, மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாச்சி, மதிப்பெல்லாம் போச்சு போன்ல வந்துடுச்சுடா வாச்சி. இவர்களின் வாழ்க்கையும் பாடல்களின் வார்த்தையும் உங்களுக்கு உணர்த்தும் எங்கள் முயற்சி இந்த கானா பாடல்கள். கானா பாட்டு எடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. என்ன ப்ரொஃபஷன்னு கேட்டால் கானா பாடல்கள் பாடுறது தான் ப்ரொஃபஷன். ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் சச் அ திங். ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், அதுவுமே அவங்களுக்கு ஒரு டே டு டே ஏர்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காயத்ரி ரகுரா மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணது சூப்பராக இருக்குது. மாஸ்டர் ரொம்ப அழகாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க உனக்கு. அதில் எனக்கு பிடிச்ச லைன் வந்து, எங்களுக்கு வந்து செல்ஃபோன் தான் என் ஒய்ஃபுன்னு. ஸோ செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி வந்து வாழ்க்கை நடமாட்டமே கிடையாது. ஏசி ரிமோட்டுக்கு, ஆமாம், ஏசி ரிமோட்டுக்கு பதிலாக எல்லாமே ஃபோன், எல்லாமே ரிமோட் எல்லாமே வந்து ஃபோன்லேயே வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கானா பாட்டு வழியாக நீ இந்த பாட்டு பாடினதில் யார் பாடினாங்க? அது கானா வினோத் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. நல்ல வேர்டிங்ஸ்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆப்டான ஒரு இது வேர்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பர், வெரி குட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ண. தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி ரகுரா மாஸ்டர். தருண் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பர்ஃபார்மன்ஸ் நிமேஷ், நீ உன் பாய்ஸ், அப்புறம் அந்த கானா வினோத், நீங்களாம் நல்லா பண்ணீங்க. ஆனால் அந்த மார்க்ஸ் வந்து யாருக்கு போகுதுன்னா, இந்த கான்செப்ட் மொபைல் பற்றி ஒரு கான்செப்ட் கானா பாட்டில் பண்ணணும்னு சொல்லி யார் அது தீர்மானம் பண்ணாங்களோ அந்த மார்க்ஸ் எல்லாம் அவருக்கு தான் போகும். பியூட்டிஃபுல்லாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, காமெடியாக இருந்தது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் டு யூ. இன்னும் ஃபைனல்ஸ்க்கு இன்னும் நிறையா இருக்குது. ப்ளீஸ் ஹோப்பை விட்டுறாத, அப்படியே பிடிச்சிட்டு மேலே வந்துக்கிட்டாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நல்ல கமெண்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து டபுள் ட்ரீட் ஸ்கோர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்.